அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மசோவோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். நம்ம மாலியில் ஆரம்பித்துலாம் பயணம். மாலியில் ஆரம்பித்து அப்படியே இங்கே ரஷ்யா உக்ரைனில் ஈரான் விவகாரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் போயிட்டு சீனாவுடைய முக்கிய செய்திகளோட சிறப்பான சம்பவத்தை அலசி ஆராயலாம். பல கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கு விடைகளும் பல அதிரிபுதிரி சம்பவங்களும் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, நேராக மாலிக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ மாலிக்கு போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுப்போம். மாலியில் JNIM சொல்லுவோம், அல் கொய்தா அஃபிலியேட்டட் குரூப்ஸ் தொடர்ந்து அடுத்தடுத்து முன்னேறிட்டே இருக்காங்க. 2 முக்கிய நகரங்களை கைப்பற்றிட்டாங்க. இந்த வரைபடங்களில் இந்த பச்சை கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஸ்வாட் லிபரலேஷன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த வெள்ளை கலர் பக்கத்தில் ஒட்டுமொத்த மாலையே பாதி கலரில் பிரிஞ்சிருக்கும். ஒயிட் ப்ளஸ் க்ரீன் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த JNIWM சொல்லுவாங்க, ஜமாத் நசர் அல் இஸ்லாம் ஃபால் முஸ்லீம்ஸ். இந்த குரூப், இந்த 2 தீவிரவாத குழுக்களும் அங்கிருந்த மாலினுடைய இராணுவத்தை இதுக்கு முன்னாடி ஒரு கோடு போட்ட மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது. அல்ஜீரியா வரைக்குமே ஒரு கோடு போட்ட மாதிரி சென்ட்ரல் இருந்தது. அந்த 2 முக்கிய நகரங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. எல்லாம் தூக்கி கொண்டு வந்து இங்கே சேர்த்திட்டாங்க. இப்போ பாதி மாலி பிரிஞ்சிருச்சு, பாதி தீவிரவாத குழுக்கள் பிரிஞ்சிருச்சு. இந்த கருப்பு கலர் குரூப் பேர் தனியாக இருக்காங்க. இஸ்லாமிக் ஸ்டேட் இன் கிரேட்டர் சஹாரா அப்படின்னு ஒரு குரூப், நைஜர் பக்கத்தில் ஒரு குரூப் இருக்குது. இப்போ இது 3 தான். இதுலையுமே இந்த மாலிக்குள்ளார இந்த சிவப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் இந்த சின்ன சின்ன கோடாக இருக்குது பாருங்கள், அதுவுமே கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கிளைகள். அதனால கொஞ்சம் ட்ரபிளாக தான் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி பிரான்ஸ் அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம படைகள் மிச்சம் மீதி யாராவது இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக கிளம்பி வந்துடுங்க, அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு அவசர உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜுண்டா இராணுவம், அதாவது மாலினுடைய இப்போ இராணுவ காப்பினுடைய தலைவர் இருக்கிறார்ல, அவர் பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு, பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சுட்டு கவலைப்படாதீங்க, இன்னும் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு நிறைய வீடியோ பதிவுகள்லாம் வந்த வண்ணம் தான் இருக்குது. இருந்தாலுமே தற்போது நிலைமையில் இந்த JNIM, இந்த இஸ்லாமிக் இருந்தாலும் இந்த JNIM, அதாவது அல் கொய்தா அஃபிலியேட்டட் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த குரூப்ஸோட ஆதிக்கம் பெரிய அளவுக்கு இருக்குது. எப்படி இவங்க முறியடிக்க போகிறாங்க, இன்னும் நைஜர், பர்கினா ஃபேசோ போன்ற நாடுகள்லாம் பெரிய அளவுக்கு உதவி செய்கிறான்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் யாரும் எந்த உதவியும் செய்யவில்லை. தற்போது நிலைமைக்கு அவரோட கைகள் ஓங்கி இருக்கிறது என்பதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். காலையில் உங்ககிட்ட ஒரு செய்தியை ஒன்று சொன்னேன். என்னதான் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈரானுக்கு பல அநேக உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈரானுக்கு தேவையான ஏற்றுமதிகளை தனது எல்லை வழியாக சீனாவுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவலை இன்னைக்கு 2 பத்திரிகைகள் உறுதி பண்ணதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஓடி வந்து சொல்கிறாங்க, தலைவரே உங்கள் மனசை கிடக்கிறதுக்கு 1000 பேர் 1000 விதமாக சொல்லுவாங்க, 100 பேர் 100 விதமாக சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டு பாட்டி கூட வேறு விதமாக சொல்லுவாங்க. நீங்கள் மனசை தளர விட்டுறாதீங்க, நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இன்னுமே நாங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் இந்த மிடில் ஈஸ்டில் அமைதி ஏற்பட தான் எங்களோட பிரதான நோக்கமேன்றார். இருந்தாலும் ட்ரம்ப் மனசுக்குள்ளே இப்போ நினைப்பார், அதெல்லாம் சரிப்பா, என்ன ஈரானுக்கு உங்கள் தரை வழியாக ஏற்றுமதி பண்ணி சீனாவுக்கு அனுப்பிறியாமே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே தோணும். அதனால தான் இன்றைக்கி அவசரமாக ஓடி வந்து அமெரிக்கா உறுதிப்படுத்துகிறாங்க, இதுக்கப்புறம் ஈரானுக்கிட்ட ஆயில் வாங்குற எந்த நாடாக இருந்தாலும் சரி 100% நாங்கள் கண்டிப்பாக வரி விதிப்போம். சீனா 31.6% அளவுக்கு வாங்கிட்டு இருக்காங்க, உடனடியாக நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் பொருளாதார தடைகளை போட நெருக்கடி வருகிறதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே இங்கே மார்க்கெட்டு பொழப்பு நாறிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னும் இந்த தடையெல்லாம் சீனா மீதெல்லாம் போட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, அவங்கவுங்க மார்க்கெட்டை விட்டு வெளியேறிடுங்க, முடிச்சுக்கோங்க. அந்தந்த கதையை இதோட உங்கள் சங்காத்தமே வேணாம், ட்ரம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டு பக்கம் திரும்புகிறேன்னு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க, வேறு வழி தெரியாது. இந்த யுத்தம் முடிஞ்சால் மட்டும்தான், இந்த யுத்தம் கிட்டத்தட்ட முடிகிற கண்டிஷன் தான். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வராதனால தான் இவ்வளோ இது வளவள கொலன்னு அப்படியே இழுத்துட்டே இருக்குது, ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இழுக்குது இந்த பேச்சுவார்த்தை தான். அதை தாண்டி காசாவுக்குள்ள ஒரு சில பகுதியில் இஸ்ரேல் தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. காசாவில் அகமத் ஹரால் ஹல் ரகுமான் சாம்பரி, அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இன் ஹமாஸ் மிலிட்டரி இன்டெலிஜென்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு தலைமை பொறுப்பு வகிக்கிறவராம். அவர் தான் IDF-னுடைய ட்ரூப் எங்கே இருக்குது, அதை எப்படி அட்டாக் பண்ணலாம், என்ன மாதிரியான திட்டங்களை தீட்டலாம், அவங்க எங்கெல்லாம் உள்ள நுழைஞ்சால் நம்ம திடீர் தாக்கல் நடத்தலான்ற மாதிரி பல திட்டங்களை தீட்டிய நபர். அக்டோபர் 7ஆம் தேதி நடத்திய தாக்குதலுக்கு மூளையாக இருந்த நபரை தட்டி தூக்கி விட்டோம் என்று இஸ்ரேல் தரப்பில் கூறியிருக்கிறார்கள். அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட வெளியிட்டிருந்தாங்க, அந்த வீடியோ பதிவுகளும் பார்க்க முடிகிறது. இஸ்ரேலினுடைய 226வது பிரிகேடு
அடுத்தடுத்த சதன் லெபனான் பகுதிக்குள்ளே உள்ள நுழையிறாங்க. நிறைய பகுதிகளை பிடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ், ஒரு வெப்பன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே பெரிய அளவுக்கான டிஃபென்ஸ் எல்லாம் சர்வசாதாரணமாக ஒரு வீட்டு கடையிலையோ மற்ற கடையிலையோ வந்து ஒளி வைத்திருந்தெல்லாம் வந்து பெரிய அளவு கண்டுபிடிச்சிட்டு இருக்கும். அது இல்லாமல் அவங்க லோட் பண்ணி ஆயுதங்கள், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், அவங்க மிலிட்டரி பில்டிங், இந்த மாதிரி பல அடுத்தடுத்து நாங்கள் தாக்கல் நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்று பல வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருந்தாங்க. இன்றைக்கி லண்டனில் ஜூஸ் மக்கள் மீது 2 இடத்துல கத்தி குத்துகள் நடந்திருக்கிறது. 2 இடத்துல ஒரே இடத்துல 2 நபருக்கு கத்தி குத்து நடந்திருக்கிறது. தொடர்ந்து லண்டன் வந்து ஆன்டி ஜூஸ், அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலை எங்கள் நாட்டில் இல்லைன்றதை உறுதிப்படுத்தியிருந்தாலுமே கூட இந்த ஜூஸ் மக்களுக்கு எதிரான கத்தி குத்து என்பது அதிர்வலையை இஸ்ரேலுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கும். லண்டன் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சுவிட்சர்லாந்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க பாலஸ்தீனத்துக்கு தனி நாடுக்கான கோரிக்கையில். அந்த தீர்மானம் தோல்வி அடைகிறது. ஏன்னா ஏற்கனவே அவங்க பாலஸ்தீன தனிநாடு கோரிக்கையில் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொன்னாங்க. இருந்தாலும் தீர்மானம் தோல்வி அடைகிறது. தொடர்ந்து ஈரான் விவகாரத்தில் பேச்சுவார்த்தை எதுவுமே நம்மளுக்கு சரிப்பட்டு வராதனால இப்போதைக்கு குருடாயிலோட விலை 115 ரூபாய் போயிருக்கு. எவ்வளோ? 115 பக்கம் போது இன்னும் ஏறுதா என்னன்னு தெரியல. ஆனால் ஏறுற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது. இன்னும் நெருக்கடிகள் அதிகமாகிட்டே இருக்குது. இருந்தாலும் ஏற ஏற திடீர்னு ட்ரம்ப்பை நம்ப முடியாது. விடிஞ்சா போதும் வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி, அவ்வளோதான், நான் ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் தடைகளை நீக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவார். ஏன்னா அந்த மாதிரி ஆளு தான் அவர். எப்போ அவர் வெற்றி பெறுவார், எப்போ அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார்னு அவருக்கே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஆளு தான் அவர். அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஈரானுக்குள்ளே ஒரு 2 இடத்த சொல்கிறாங்க. சதன் ஈரான்னு சொல்கிறாங்க. அந்த சதன் பலுஜிஸ்தான் ப்ராவினன்ஸ் அண்ட் வந்து சிஸ்தான் 2 இடத்துல திடீர்னு ரோந்து பணியில் இருந்த காவல் அதிகாரிகளை 2 பேர் வந்து ஷூட் பண்ணிட்டாங்களாம். யாருன்னு தெரியல. ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே 21 மக்களை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களாம் ஈரான் தரப்பிலிருந்து. அதாவது தூக்கிலிட போகிறதுக்கு தயாராகிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வரைக்கும் 4000 பேர்த்து பக்கம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். 4000 பேர்த்து தீவிர விசாரணை பண்ணி உடனடியாக தூக்கிலிட வேண்டும்ன்றாங்க. பட் ஈரான் இந்த விவகாரத்தில் ரொம்ப சீக்கிரமாக வடகொரியாவை விட மிக வேகமாக இருக்கிறாங்க. தூக்கிலிடுறதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவசரமாக முடிவு எடுக்கிறாங்க. உடனே தீர்ப்பு எழுதுகிறாங்க, டக்குன்னு தூக்கிலிடுறாங்க. இதுதான் ஈரான் மீது மற்ற நாடுகள் வைக்கப்படுகிற விமர்சனங்கள். ஒன்று, வாழ்நாள் சிறை தண்டனையாவது கொடுங்க. உடனே தூக்கிலிடுறத வந்து நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறாங்க ஈரான் தரப்பில். பேச்சுவார்த்தைகள்லாம் தாண்டி இன்னைக்கு கூட ஐரோப்பா தரப்பில் நான் வந்து தடைகள் நீக்கிறதுக்கான பாசிபிள்லாம் இருக்குது அப்படின்னா கூட மறுபடியும் இன்னைக்கு ஐரோப்பாவுடைய பாராளுமன்றத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு விவாதித்தாங்க. அதனால் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிப்பதற்கு நாங்கள் அமெரிக்காவுடன் துணை இருக்கிறோன்னு திடீர்னு இன்றைக்கி அந்தர் பெல்ட்டையும் அடிச்சிருக்காங்க. பார்க்கலாம். நம்ம ஈரானுடைய ரியால் மதிப்பு தொடர்ந்து 13 மில்லியனுக்கு மேலே கடந்து போயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈரான் ரியால் மட்டும் இல்லை, இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பும் வந்து வரலாறு காணாத வீழ்ச்சி அடைந்து கொண்டு தான் இருக்கிறது. ஈரானுக்கு கூட கவலை கிடையாது. அவங்க என்ன இதுக்கப்புறம் நாங்கள் டாலரில் ஏற்றுமதி பண்ணல, பிரதானமாக நாங்கள் யுவானில் பண்ணுறோம், அது ஏறனா என்ன ஏறலாம் என்னன்ற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க அவங்க. எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னா. பட் இந்தியாவுக்குலாம் ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய செயல் தான். இந்தியா மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த உலக நாடுகளிலே தனது ரூபாய் மதிப்பை எல்லாமே பிரதானமாக இழந்துட்டு தான் வராங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ரஷ்யா கிட்ட போனோம் அப்படின்னா தொடர்ந்து உக்ரைனுடைய சதன் ஒடிசான்னு சொல்லுவாங்க அந்த பகுதியை பயங்கரமான தாக்குதல் நேற்றும் இன்று இரவுமே கடுமையான தாக்குதல் நிகழ்த்தியிருந்ததா உக்ரைன் தரப்பில் கடுமையான ஒரு குற்றச்சாட்டு. அது இல்லாமல் வடகொரியானுடைய அதிபர் கிம் ஜாங் அன் அவர்கள் வந்து நினைவு அஞ்சலி ஓப்பன் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னாராம், எங்கள் வீரர்கள் அவர்கள் கையில் உயிரோடு கிடைக்காமல் இருக்க கடைசி நேரத்தில் அவர்களுக்கு அவளே வந்து ஷூட் பண்ணிக்க சொல்லியிருந்தாராம். அதை வந்து உறுதி செஞ்சாராம். இதை வந்து உக்ரைன் சொன்னப்போ எல்லாமே கெக்க பொக்கன்னு சிரிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தியா வடகொரிய அதிபரே சொல்லியிருக்கிறார், உயிரோடு உக்ரைனியர்கள் கையில் கிடைக்காமல் இருக்க பண்ணிக்கோங்கன்னு சொன்னாராம். அதனால் பண்ணிக்கிட்டாங்க. இது எங்களுக்கு கிடைத்த வெற்றின்றாங்க. வெற்றியோ இல்லையோ பாஸ், ஒரு நாளைக்கு முன்பே சொன்ன தகவல் நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஏன்னா நான் எழுதி வச்சிருந்த தகவல் மிஸ் பண்ணிட்டேன். ஃப்ரைட் ரைஸ் இருக்குல்ல, நம்ம கமெண்டில் ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தார், நம்ம ஜெர்மனுடைய ஃப்ரைட் ரைஸ் இருக்கிறார்ல, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, அவர் என்ன பண்ணிட்டாரு, உக்ரைனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு, ஏப்பா என்னப்பா இன்னும் சண்டையை போட்டுக்கிட்டு அந்த பகுதி விட்டு கொடுத்துருப்பா, விட்டு கொடுத்தாதான் அமைதி வரும்னா வேறு வழியில் நீங்கள் விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஈரான் யுத்தம் ஆரம்பிக்கும் போதே நினைச்சாராம் ஏதோ ஒரு வகையில் நம்ம கடுமையாக பாதிக்கப்படுவோன்ட்டு. ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸை க்ளோஸ் பண்ணாங்க, நம்ம பொருளாதாரமே க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் உக்ரைன் பிரச்சனையாவது ஒரு தீர்வுக்கு வரும் அப்படின்னு நினச்சா இவங்களும் சும்மா அடிச்சுட்டு இருந்தா, ஏப்பா ஜெர்மனி சரி ஜெர்மன்ற மாதிரி, ஏப்பா ஜெலன்ஸ்கி வாப்பா
உங்கள் பகுதி என்னப்பா, அதை விட்டு கொடுப்பா, போப்பா வாப்பா, சமாதானமாக போப்பா வாப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஃப்ரைட் ரைஸ் நேற்று சொன்னதாக செய்திகள் பெரிய அளவுக்கு பரவி கொண்டிருக்கிறது. ஜெலன்ஸ்கி சும்மா விடுவாராப்பா, சும்மாவே புசு புசுன்னு மூக்கில் காத்தா விடுவார். இப்போ இதுக்கு என்ன அறிக்கை விட போகிறாருன்னு பார்க்கலாம் நம்ம. இருந்தாலும் அங்கே அரபு நாடுகள் மிடில் ஈஸ்டில் இருக்குல்ல, மிடில் ஈஸ்டில் வந்து 10 இயருக்கான டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் டீலை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாராம் 3 மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு. தொடர்ந்து 10 வருஷத்துக்கு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறது எங்களுக்கு வெற்றி, மாபெரும் வெற்றி அப்படின்னு இருக்கிறார். அங்கே ஹங்கேரியினுடைய புதிய பிரசிடென்ட் மெக்யார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கூடிய விரைவில் நான் ஜெலன்ஸ்கியை வந்து உக்ரைனில் சந்திக்க போகிறோம். பழைய கசப்புகளை மறந்து புதிய இனிப்புகளை ஊட்ட வேண்டிய ஒரு நேரம். கசப்புகளான பாவக்காயை மறந்து விட்டு இனி இனிப்புகளான ஜிலேபியை ஊட்டுகிறேன் மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார். இது நானாக அடித்து விட்ட இந்த டைலாக் ஒன்று அவரு சொன்னார் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா வழக்கமாக ஹங்கேரியனாவே இந்த பக்கம் 2 பேரும் ஒரே சண்டையாக இருக்கும். 2 பேரும் ரஷ்யாவோட இவங்க எதிர்பார்ப்பாங்க விக்டர் ஓர்பன் அவர்கள் இருக்கிற வரைக்கும். பட் இப்போ இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாங்க நண்பர்களே, நம்ம அவ்வளோதான், நம்ம பழையபடி இருக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கூட கிங் சார்லஸ் அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்தால 3 நாள் அரசுமுறை பயணமாக வந்து நேட்டோ நாடுகளுக்கு இறுதியாக ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டார். அமெரிக்கா எனக்கு உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணதோ இல்லையோ, நேட்டோ நாடுகள் ஒருங்கிணைந்து கொஞ்சம் பகுதிகளை மீட்டு கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல, இது என்னுடைய கடைசி ஆசை, இந்த கட்டை உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடந்துடணும்னு நினைச்சிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால் இந்த கட்டைக்காக, இந்த உயிரோடு இருக்கிற அந்த கட்டைக்காக நேட்டோ நாடுகளே கொஞ்சம் ரஷ்யா கிட்ட சண்டை போட்டு கொஞ்சம் மீட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க்கு வைத்திருக்கிறார். இந்த வீடியோட நிறைவு பகுதியில் 4 விஷயத்தை பேசிடலாம். ஜப்பானுடைய ஏர்லைன்ஸ் ஒரு சில விமான நிலையங்களில் ரோபோட்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்களாம். 130 சென்டிமீட்டர் ஹைட்டு, 2லேருந்து 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணால் போதுமா, ஓரளவுக்கு வேலை செய்யுதான். ஸோ முதல்ல சீனாவுடைய ரோபோட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் 1000 அவங்களுக்குள்ள விருப்பு வெறுப்புகள் பல கடும் கண்டனங்கள்லாம் தெரிவித்திருந்தா கூட சீனாவுடைய ரோபோட்டை அங்கே லக்கேஜ் ஏற்றி இறக்கிறதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ற சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸ்தலம் கூகுள்லாம் வந்து நியூஸ் சேனலை பார்க்குறவங்களுக்கு ரெவன்யூ இழக்கிறாங்களாம். இப்போ ஒரு நியூஸ் சேனல் இருக்கிறாங்கன்னா நியூஸ் சேனல் அவங்களுக்குன்னு பிரத்யேக சேனல் இருக்குது. பட் அதையெல்லாம் இல்லாமல் எக்ஸ்தலத்துலேயோ இல்லை வந்து இங்கே கூகுள்லேயே வந்து ஷேர் பண்ணுறதுனால அந்த ரெவன்யூ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அப்படிலாம் நாங்கள் வந்து உங்களுக்கும் டேக்ஸ் விதிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்லேருந்து எல்லாத்தையும் எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. கிங் சார்லஸ் அவர்களுக்கு ஒரு பெருமை என்னன்னா, 3 அமெரிக்க தலைவர்களை சந்தித்த ஒரு மன்னராக அவர். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிச்சர்ட் நிக்சன் அவர்களை வந்து சார்லஸ் அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு. அது 1970. 2015 ஒபாமா அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. திரும்பி இப்போ 2026 ஓவல் அலுவலகத்தில் ட்ரம்ப் அவர்களை வந்து சந்தித்திருக்கிறார். ஸோ 3 அமெரிக்க அதிபர்களுடன் இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் அவர்கள் சந்திப்பு வெற்றி, வெற்றி, மாபெரும் வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் கொடுத்துருக்காங்க உலகத்துக்கு. 2.3 மில்லியன் டன் ஆஃப் லித்தியத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்பல் செயின் அப்படின்ற ஒரு பகுதியில். அந்த அளவுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது 328 வருஷத்துக்கு அடுத்து ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு தேவையான எலக்ட்ரிக் காருக்கு தேவையான லித்தியம் எங்கள் கிட்ட இருக்குன்றாங்க. மாபெரும் ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான். பெரிய அளவுக்கு அமெரிக்கா சுற்றி அங்கங்கே தேடிட்டு இருந்தாங்க, கடைசியில் அவங்கக்கிட்டே கிடைச்சிருச்சுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆபத்தில் சீனாவா, அப்படி என்ன ஒரு ஆபத்தில் சீனா அப்படின்னா, அடுத்த 10 ஆண்டில் சீனாவுடைய மக்கள் தொகை வந்து 6 கோடி வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கான். அதனால் இந்த ஆராய்ச்சி நிறுவனம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அடுத்து பிரான்ஸுக்கு இணையான மக்கள் தொகை சரிவு வந்து சீனாவில் தான் ஏற்பட போகுது. இதனால் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்த செழிப்பான கடலோர மாகாணங்களில் அதிகமான அளவுக்கு சீனா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே மட்டும் இல்லை, இந்தியாவிலுமே இனி மக்கள் தொகை வந்து ஒரு சேச்சுரேட்டட் ஸ்டேஜ், அவ்வளோதான். இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஏற ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். எல்லா நாடுகளுமே உலகளாவிய அளவில் அந்த தாக்கம் இருக்குது. ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் ஒரு 4-5 பேத்துக்கிட்டாங்க. நம்ம அண்ணன் தம்பி அதாவது 1980s அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தோன்னா 3 குழந்தைகள் பிரதானமாக இருந்தது. இப்போ அது வந்து குறைஞ்சி 2 குழந்தைகளாக வந்துடுச்சு. அடுத்த ஜென்ரேஷன் வந்து 1 குழந்தைகளை வந்து நிற்பாங்க. அந்த 1 குழந்தைகளுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் பார்த்தோன்னா 80% தான் இருக்குது. மீதி 20% வந்து குழந்தையின்மைன்ற ஒரு விஷயம் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா நாடுமே அந்த சரிவு சந்திக்க தான் செய்யும் என்பதும் யதார்த்தமான உண்மையும் கூட. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம். அலெக்சா ஸ்டாப்.